என்னோடய சோஷியல் மீடியா ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணதே இந்த ட்ரைபாட் வச்சு தான். இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ட்ரைபாட். 2019 நான் வாங்கினேன். ஆனால் இதை மாற்றுறக்கு என்னவோ காசெல்லாம் இருந்துச்சு, மாற்றுறக்கு என்னவோ மனசே வரல. ஏன்னா இது ஒரு மாதிரி அட்டாச்சு ஆகிடுச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து இதை மாற்றியே ஆகணும். ஏன்னா நிறையா அட்வான்ஸ்டாக வந்தது பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் இது இடத்த அடைக்கிற மாதிரி இருக்குது. லைக் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இல்லை. அதனால தான் இந்த ட்ரைபாட் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து மொபைல் செல்ஃபின்னு சொல்கிற ஒரு பிராண்ட்லேருந்து. இது நான் ஆக்சுவலாக ஒரு இன்ஃப்ளூயன்சரோட ரிவ்யூ பார்த்து தான் வாங்கினேன். இதில் ப்ளூடூத் கனெக்ஷனும் இருக்குது. லைக் அந்த ரிமோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். என் பழைய ட்ரைபாட் நான் ஏன் இடத்த அடைக்குதுன்னு சொன்னேன்னா, அந்த கீழே 3 ஸ்டாண்டு இருக்கு இல்லையா, நான் மேலே எவ்வளோ ஹைட் பண்ணாலும் கீழே அதே அளவுக்கு விரிஞ்சிட்டே போகும். அதனால எங்கள் வீடு குட்டியாக இருந்தனால இடம் பத்தாமல் இருந்துச்சு. இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. என்னை விட ஹைட்டாக இருக்குது. அட் த சேம் டைம் கீழே வந்து எந்த அளவுக்கு ஸ்டார்டிங்கில் விரிஞ்சிருந்துச்சோ அவ்வளோதான். ஸோ எனக்கு ரொம்ப இடம் வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருந்தாலும் என்னால் அதில் வீடியோ எடுக்க முடியும். ஸோ என்னோடய சிக்னேச்சர் போஸே மிரரில் வந்து காட்டுறது தான். நான் அதில் தான் ஸ்டார்ட் பண்ணேன், அதில் தான் ட்ரெண்ட் ஆனேன். ஸோ அந்த மாதிரி டைப் வீடியோஸ் திருப்ப எடுக்கிறதுக்கு வந்து இதுதான் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா எனக்கு மிரரில் இருக்க ஸ்பேஸ் ரொம்ப கம்மி. எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த பர்ச்சேஸில் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. 1700 ஆச்சு. ஆனால் வர்த்து தாங்க. சீரியஸாக குவாலிட்டிலேருந்து எதுலேயுமே காம்ப்ரமைஸே பண்ணல. அல்டிமேட்டாக இருக்குது. நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.